இந்த பகுதியை நான் ஏன் வாசிக்க விளாவரியாய் நீ கவனித்திருப்பீங்க. இதுல வெற்றியாய் சிலர் கடந்து வந்ததை நாம் என்ன பண்ணோம், இந்த நாட்கள்ல பார்த்தோம். உதாரணத்திற்கு ரஹாபை குறித்து பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, கிதியோனை, பாராக்கை, சிம்சோனை, எப்தா, தாவீது, இப்படி தீர்க்கதரிசிகளாகிய சாலமோன், இப்படி அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் எல்லாரும் விசுவாசத்தினாலே காரியங்களை ஜெயித்து வந்தார்கள். ஆனால் வேறு சிலருடைய பெயர்கள் இந்த இடத்துல எழுதப்படவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தேவான் இருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவர்கள் போராடினார்கள், விசுவாசத்தினாலே போராடினார்கள். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையை போல காரியங்கள் ஜெயமாய் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜெயமா இந்த சென்ஸ் என்னன்னா, உலகத்தின் அடிப்படையில் அந்த காரியங்கள் வெற்றியா இல்லைவென்றாலும் அவர்கள் விசுவாசமா இருந்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு போராடினாலும் தங்களுடைய உயிரே பிரிந்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டால் என்றுதான் இந்த இடத்துல நாம் எழுத பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க என்ன பண்ற, விளாவரியா இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் விசுவாசனாலே, 39ஆம் வசனம் சொல்லி, இவர்கள் எல்லாரும் விசுவாசனாலே எதை பெற்றாங்க? இன்னைக்கு மனுஷனுக்கு உலகத்துல இருக்கிறதுல ஸ்தானம், பதவி எல்லாவற்றையும் காட்டலாம் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னதுங்க? நல்ல சாட்சி. யார் இடத்துல? தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நற்சாட்சி பெற்று வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆனாலும் அவர்கள் நன்மையானதை, நன்மையாய் அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷத்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று உன்னதாக நியமித்து இருக்கிறார். இப்படி என்ன பண்றாரு, இந்த அதிகாரங்கள் எல்லாம் எழுதிட்டு இந்த பகுதியை சற்று முடிக்கலாம் என்று சொல்லி, இன்னும் கூட கொஞ்சம் விளாவரியா சில காரியங்களை இன்னும் கூட டீப்பா பேசணும் நினைச்சேன். ஆனாலும் கர்த்தர் ஏனோ எனக்கு இந்த 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் ஆவியில நடத்தினபடினால இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல் வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, ஆகையால். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. ஆகையாளுக்கெல்லாம் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை பார்த்தீர்கள். 11ஆம் அதிகாரம் துவங்கி 1ஆம் வசனத்திலிருந்து வெவ்வேறுபட்டவருடைய சாட்சியை பார்த்தீங்க. seen many experiences of how they've been stalwarts, they've been really victorious in their faith. அவருடைய விசுவாசத்துல எவ்வளவாய் வெற்றியா இருந்தார்கள் என்கின்றதை நீங்கள் கூர்மாய் பார்த்துட்டு இப்ப சொல்றாரு, இது எழுதும் பொழுது நிருபத்தை எழுதுறது சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. இப்படி விசுவாசத்தினால ஜெயமா இருந்த, இப்படி விசுவாசத்தினாலே ஜெயமா இருந்து இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இப்ப நமக்கு அறிவுரையாய் பேசுறார். இவ்வளவு பெரிய சாட்சிகளை பார்த்தீங்க. ஆபிரகாமுடைய சாட்சியை பார்த்தீங்க, பாராக்குடைய சாட்சியை பார்த்தீங்க, சாமுவேலுடைய சாட்சியை பார்த்தீங்க, சிம்சோனுடைய சாட்சியை பார்த்தீர்கள். இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய விசுவாசத்தினால போராடி ஜெயித்து என்ன பண்ண எல்லாவற்றையும் கடந்து வந்தார்கள் என்று சொல்லிட்டு இது எழுதும்போது சொல்றாரு. அதனால இவ்வளவு சாட்சிகளை கேட்ட நீங்க என்ன பண்ணுங்க, பாரமான யாவற்றையும் நல்லா கவனிக்கணும். என்னதுங்க பாரமா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க, பாரமா இருக்கிற யாவற்றையும், பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரா இருக்கிற இயேசுவையே நோக்கி. போதும். அது ஒரு பகுதி, முக்கியமான பகுதி. இன்றைக்கு அதுதான் நான் பேச போறேன். ஆமென். இயேசுவையே நோக்கி. யாரை நோக்கி? நம்ம வாழ்க்கையில நம்ம நோக்கம் யாராவா இருக்கணும்? இயேசுவாய் இருக்க வேண்டும். பதில் கொடுங்க. இயேசுன்ற வார்த்தை உங்க வாயில வந்துச்சுன்னா விடுதலை வந்துடும். ஆமென் சொல்லுங்க. யார பேசுறோம்? என் நோக்கம் என்னதுங்க? நான் வாழ்ற காரணம் என்னதுங்க? இயேசுதான். நான் எழுந்திருக்கும் போது யார் என்னை எழுப்புறா? எனக்கு நன்மை செய்யறது யாரு? எல்லா காரியத்தையும் என்னை நடத்துகிறது யாரு? அப்ப இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாய் நான் அவரை தான் போக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது there are obstacles, நிறைய தடைகள், நிறைய காரியங்கள் என்னை என்ன பண்ணுதுங்க, நிறைய நேரங்கள்ல உபத்திரப்படுத்துது, உபாதையங்களுக்குள்ள என்னை கொண்டு வருகிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றேன், நானு இயேசுவை பார்த்துட்டு இதெல்லாம் தள்ளுறேன். அல்லேலூயா. யாரை பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கிறேன். நிறைய பேர் என் கூட தான் இருக்கிறீங்களா? எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? ஆமென். யாரை பார்க்கிறோம் நாம? இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல அதை பார்க்க கூடாதபடிக்கு தான் என்ன பண்ணும், நிறைய காரியங்கள் நம்முடைய கண்கள்ல வரும். ஆனா அதுல கண்கள்ல பார்க்கிற, மாம்ச கண்கள்ல பார்க்கிற எல்லாவற்றின் மத்தியில அதை தள்ளுறது எப்படி தள்ளுறதுன்னா, என் நோக்கத்தை என்ன பண்ண இயேசுவின் மேல வைக்கிறது தான் விசுவாசமாய் இருக்கிறது. எல்லாரும் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் இதை சொல்லணும்னு விரும்புறேன். ஆமென். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு சத்தியம் முழுசா தெரிஞ்சவங்க ஒரு இருக்கலாம், வேதத்தை அதிகமா படிக்கிறவங்கலாம், சில எல்லாம் புதிதாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும்படிக்கு தான் இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு போதிக்கிறேன். ஒளிபரப்புல கேட்கிற உங்களுக்கு அது புரிய வேண்டும். எல்லாருக்கும் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும்பொழுது நம்மை சுற்றிலும் எல்லாமே இருக்கும். ஏசாமியே சொன்னார். என்ன சொன்னார்? இந்த உலகத்துல உங்களுக்கு சவால்கள் இருக்கும். அடிக்கடி இந்த உபத்திரம்ன்ற வார்த்தையை சொல்லியே நாம என்ன பண்றோம், உபத்திரத்தையே ஒரு பெரிய விஷயமா
இந்த உலகத்துல சவால்கள் இருக்கும். இந்த உலகத்துல என்ன இருக்கும்? வியாதிகள் இருக்கும். இந்த உலகத்துல என்ன இருக்கும்? நிந்தைகள் இருக்கும். அந்த உலகத்துல என்ன இருக்கும்? அவமானம் இருக்கும். அந்த உலகத்துல புறமதிக்கப்படுகிறது இருக்கும். அந்த உலகத்துல கைவிடப்படுகிறது இருக்கும். ஆனால் எல்லாவற்றின் மத்தியில நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒதுக்குறது எப்படி என்றால், என் கண்ணை இயேசுவின் மேலதான் வைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய டைட்டில் கூட என்னன்னா, firmly focusing. ஆமென். focusing firmly. ஆமென். என்னோட நோக்கம் உறுதியாய் ஒருத்தரையே நான் பார்க்க நான் முற்படும் பொழுது, அதுதான் செயல்முறையில இல்ல சீனி போ போன்னு சொல்ற வார்த்தை அல்ல ஒதுக்குறது. என் நோக்கம் அதன் மத்தியில நான் என் கண்களை எது மேல வைப்பேன்? இயேசுவின் மேல நான் வைப்பேன். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம், கொலோசிய புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை கொஞ்சம் வாசித்தா இன்னும் கொஞ்சம் புரியும் அந்த வார்த்தை நான் நம்புறேன். வாசிங்க அந்த வார்த்தையை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்து, The book of Colossians chapter 3 verses 1 and 2 சொல்ற, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னு கேட்கிறார், சவால் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க இயேசுவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில். இந்த கிறிஸ்து புரியாதவர்களுக்காக நான் இயேசுன்னு சொல்றேன். கிறிஸ்து தான் அது. ஓகே, அதனால கிறிஸ்து தான் அவர் உலக ரட்சகர். கிறிஸ்து அப்படின்றது அவருடைய பேர். ஆனால் இயேசு நமக்கு புரியதனால அதை சொல்றேன். இயேசு தேவனுடைய வலது பரிசத்துல வீட்டில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. மேலானவையை தேடுறேன். அல்லேலூயா. அப்ப எதை நோக்கி பார்க்கிறேன் நானு? கீழானது என்னதெல்லாம் சொல்லுங்க. கீழானது என்னதெல்லாம் பேசுங்க கூட. போராட்டம், பிரச்சனை, அவமானம், இன்னைக்கு உலகத்துல வர்ற டெம்பரரி வியாதி, உலகத்துல வர்ற சவால்கள், இதெல்லாம் என்னதுங்க? சொல்லுங்க. கீழானது. இதெல்லாம் என்னது? மேலானது என்னது? எஸ், மேலானது. அப்ப எதை நான் நாடுறேன்? இதே பார்த்து இருந்தேன்னா எதுல போவேன் நானு? நான் பேசுற ஃபார்முலா புரியுது எல்லாருக்கும்? ரைட்டா? இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எய்ம் பண்றோம், அதையே எய்ம் பண்ணிருந்தா அதுக்கு தான் போய் சேருவோம் இல்லையா? இப்ப நான் திருச்சிக்கு போனோம் அப்படின்ட்டு திருச்சிக்கு போற ரூட்டையே பார்த்துட்டு போனாதான் நான் திருச்சிக்கு போய் சேர முடியும். திருச்சிக்கு போனேன்னு பார்த்துட்டு நான் வந்துட்டு மேப்பை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினே இருக்கிறேன், ஆனா உட்காந்து அரக்கோணம் பார்த்துனே இருந்தானே அப்படி இருக்கும். திசை திருப்பி அரக்கோணம் பக்கம் தான் நான் நம்பிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுன்னா ஓகேன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்ப என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? அப்ப அதுதான் மேலானது. மேலானது எது? இயேசுதான் மேலானது. அப்ப என் நோக்கம் என்னவா இருக்கணும்? இயேசுவா இருக்க வேண்டும். அப்ப மேலானதை நாடுங்கள். என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அதுதான் சொல்றாரு. அடுத்த வசனம் தான் சொல்றாருங்க, பூமியில. அப்ப பூமியில என்ன இருக்குது? பூமியில மேலானது இருக்குதா? பூமியில இருக்கிறது எதுவுமே மேலானது இல்ல. பூமியில இருக்கிறதெல்லாம் தற்காலிகமானது. பூமியில இருக்கிறது ஒரு டெம்பரரி தான். இது எவ்வளவு பெரிய பதவியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நீங்க உலகத்தில் இருக்கிற பெரிய ஸ்தானம் என்ன வேணா இருக்கட்டும், ராஜாதி ராஜா வச்சுக்கோங்க, உங்க என்ன வேணா வச்சுங்களேன், என்ன வேணா, அது எல்லாமே என்னதுன்னா இங்கத்தி உள்ளது, பூமியில உள்ளது. சொல்ற என்ன சொல்ற விளக்கிறாரு? பூமியில் உள்ளதை அல்ல, உண்மையில் உள்ள அல்ல. சொல்லுங்க, என்னது இல்ல? அப்ப என்ன சொல்றாரு? அதுதான் என்ன பண்றாரு? இப்ப இங்க கனெக்ட் பண்ணுங்க, எபிரேயர் 12 அதிகாரத்தை கனெக்ட் பண்ணுங்க. 1 வசனம் சொல்றாருங்க, பாரமான பாரம் என்னது? சொல்லுங்க. பாரம் யாரு? டக்குனு பேசுங்க. பாரம் யாரு? பூமி. பாரம் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. பாரம் எங்க இருக்குது? வியாதி எங்க இருக்குது? சவால்கள் எங்க இருக்குது? அப்ப அதை என்ன பண்ணும்? எப்படி தள்ளுவேன்? இயேசு ரத்தத்துல போ, ஏய் போ, அப்படி இல்ல. என் நோக்கத்தை என்ன பண்ணுவேன்? இயேசுவின் மேல மாற்றுவேன். சொல்லுங்க, எதுல மாற்றுவேன்? என் நோக்கத்தை அதன் மத்தியில இதெல்லாம் இருக்குது, இது இருந்தாலும் அதன் மத்தியில என்ன பண்ணுவேன்? என் கண்ணை என்ன பண்ணும்? இதை பார்க்கறத காட்டிலும் எதை பார்ப்பேன்? இயேசுவை பார்த்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? நீ காலையில் ராத்திரில இயேசுவை பார்க்க துவங்கினால் இது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்க துவங்கும். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்தில் எதை எக்ஸாசரேட் பண்ணி பேசுறோம் அப்படின்றால், அதுதான் நான் இன்றைக்கு நான் என்னையே அதிகமாய் கேட்ட கேள்வி. அதிகமாக இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணும் போதுதான் நான் உண்மையாவே அப்பா எடுத்துக்காதீங்க, நான் ரொம்ப எடை போட்டு யோசிச்சிருந்தேன். இதெல்லாம் வார்த்தையா இல்ல விசுவாசத்தினால வர்ற ஒரு அனுபவமா? ஆமென். என்னதுங்க இது? வெறும் வார்த்தையா இல்லனா என் விசுவாசமா? விசுவாசத்துல வருகிற விசுவாசத்தை பேசுகிறேனா? இல்ல வெறும் வார்த்தைனா இன்னைக்கு அது பிரயோஜனம் கிடையாது. வெறும் வார்த்தைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
அதே நான் வந்து முற்றிலுமா என்ன இருக்குன்னா, இது எல்லாவற்றின் மத்தியில எனக்கு இருக்கிற பெரிய ஆதரவு இயேசு. இதுக்கு ஒரு மேலான ஒரு உதாரணத்தை தான் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஏன்னா சில நேரங்கள் அதனால தான் நான் ஒரு சத்தியத்தை விளக்குறதுக்கு ஆண்டவருடைய பெரிய அளவற்ற கிருபையில இன்றைக்கு நான் ஊழியக்காரன்ட்ட பேசினா கூட ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து அதுல எப்படி ஆண்டவர் செயல்பட்டார்ன்ற வெளிப்பாடை பேசும்போது அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நான் இதை தான் இன்றைக்கு இதுக்கு அதிப்படியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன சொல்றாரு, இப்ப 12 அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல அந்த வார்த்தையோடு நிறுத்து. என்ன சொன்ன? இயேசுவையே. அதனால சொல்லுங்க, எதை நோக்கி? எதை நோக்கி? இயேசுவையே நோக்கி. ரைட்டுங்களா? ரொம்ப ஆக்டிங்லாம் கொடுக்கூடாது. சிலர்லாம் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும் போதுலாம் அப்படியே அதை முயற்சி பண்ணி பேசுற மாதிரிலாம். ஆனா என்ன பண்ணுங்க, அது உண்மையாக இருதயத்தில்னு சொல்லுங்க. எதை நோக்கி? இயேசுவையே நோக்கி. சரி, இப்ப 14ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் வந்து இயேசுசாமி வாழ்ந்த இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள். ரைட்டுங்களா? இப்போ இதுல இது ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சது, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இயேசுசாமி உலகத்துல வாழும்போது பிள்ளையாய் பிறந்தார், வளர்ந்தார். அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல அவரை கர்த்தர் ஊழியத்துக்குன்னு அனுமதிக்கும் பொழுது அவர் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு 30 வயசுல, சரித்திரமும் வேதாகமும் சொல்றதை நான் நம்புகிறேன், 30 வயசுல அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவர் கூட என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு சீஷர்களாக அவர் என்ன பண்ண தேர்ந்தெடுத்தார். ஒரு 12 பேர் அவர் கூட இருந்தாங்க. எப்பயுமே அந்த 12 சீஷர்கள் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அவரை ஃபாலோ பண்றதுக்கு பல இக்கட்டுகள் மத்தியில அவரை கூட என்ன பண்ணாங்க, அவங்க அவரோடு கூடவே கடந்து வந்தாங்க. இப்படிப்பட்டவர்கள்ல இதுல வெவ்வேறுபட்டவருடைய பேர் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நான் உட்காந்து வாசி அதெல்லாம் உங்களுக்கு விளக்கணும்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா நான் விளக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அன்னைக்கு எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பேச வேண்டிய வார்த்தையில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் பேர் வந்து பேதுரு. இவர் யாருங்க? இவர் என்ன பண்ணாரு, ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்தா. இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழில ஒரு உலகத்தின் அடிப்படையில் இருக்கிற ஆண்டு ஒரு நாள் போய் பேசுறாப்பா, இதெல்லாம் பிடிக்கிறத காட்டில உன என்ன பண்றேன் நானு, மனுஷனை ஆதாயப்படுத்துறதுக்காக பிடிக்கிறன்ற வார்த்தை ஆங்கில அடிப்படையில் என்னதுங்க, அவனை ஆதாயப்படுத்துறதுக்காக. ஆமென். அவன் என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்காய் ஆதாயப்படுத்துறதுக்காக, நித்திய ஜீவனுக்காய் ஆதாயப்படுத்துற ஒரு தொழில நீ வரையான உடனே என்ன பண்ணிட்டாரு, வயிற்று பழைப்பக்கா பிடிச்சிருந்ததை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக என்ன பண்ற, ஆண்டவர் பின் தொடர்ந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கூடவே வாழ்ந்து வர்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பல காரியங்கள் நடக்கிறது. ஒரு நாள் இயேசுசாமி என்ன பண்றாரு, இந்த அதிகாரத்துல நடக்கிற சம்பவம் இதுக்கு முன்னால் என்ன, இயேசுசாமி என்ன பண்றாரு, ஒரு நாள் தனித்து போய் ஜெபம் பண்ண போறாரு. இயேசுசாமி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய பெரிய ஆள். அவரு உலகத்துல அதாவது அவர் வாழ்ந்த ஊர்களிலே எங்க போனாலும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மீடியாலாம் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சாவே எப்படியாவது ஜனக்கூட்டம் திரளா வந்துடும். அப்படி ஒரு நாள் போயிட்டு அவர் ஜெபம் பண்ணலான்னு போறாரு. அவர் கொஞ்சம் தனித்து இருக்கும்படிக்கு, இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்ல, தனித்து இருக்கிறதுக்கு சில அந்த ஒரு பிரைவசி வேணும் அப்படின்னு நிறைய இடத்துல விரும்புவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரைவசிக்கு அவர் போகும்போது நிறைய கூட்டம் வந்துடுச்சு. அவங்க கிட்ட என்ன பண்றாரு, கூடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வந்தாங்க. இவருக்கு இயேசுசாமியுடைய பேஷன், ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட பிரசங்கம் பண்ணுவாரு, அவர் அவங்க கிட்ட பேசுவார், ராஜ்யத்தை குறித்து பேசுவார். இப்படி பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே நேரம் ஓடிடுச்சு. நம்ம வந்து 8 மணிக்கு முடிக்கணும். அவருக்கு வந்து பேசின காலத்துல அந்த மாதிரி 8க்கு முடிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லாம ஒரு சத்தியத்தை பேசும்போது நல்ல வளவரையா பேச, ஜனங்களும் அப்படியே உட்காந்து கேட்டு டின்னர் எல்லாம் தாண்டி போற ஒரு டைம் ஆயிட்ட உடனே அவர் சொல்ற, ஐயோ ரொம்ப நேரம் பேசுன்னு உங்களுக்கு என்ன தரணுமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாரு, அப்புறம் கேட்கிறாரு. ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு பையன்கிட்ட இருந்ததை எடுத்து பிளஸ் பண்றாரு. அது என்ன பண்ணுது, எல்லாருக்கும் 10 அளவுக்கு ஆயிடுச்சு. சம்பவம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்ப இது முடிச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் இங்கதான் இருக்கிறேன்பா, நீங்க என்ன பண்ணுங்க, ஊழிய விஷயமா என்ன பண்ணுங்க, நீங்க போங்கன்னு சொல்லின உடனே இந்த சீஷர்லாம் என்ன பண்றாங்க, படவுல ஏறி, இதான் சம்மரி, இதுக்கு முன்னாடி இருக்குது, முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். சரிங்களா? இப்போ இவர்கள் எல்லாரும் படவுல ஏறி என்ன பண்றாங்க, போறாங்க. 14ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயுல 14ஆம் அதிகாரம் அதுல 23வது வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசு ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அங்கே தங்கி இருந்தார். இப்போ அவர் ஏன்னா அதுக்குதான் போனாரு. ஆனா இப்போ ஒரு மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு சரி ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னும் கூட ஆண்டோட பிரசன்னத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு, அங்க ஜெபம் பண்றாரு. அப்போ அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று அடித்தபடியினால் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மினிஸ்ட்ரிக்கு ஒரு டீம் அனுப்பிச்சாரு. பாத்திரா புலியூர் நீங்க போயிருங்க, நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு நான் இனோவா கார்ல வந்துடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எப்படியாவது என்ன பண்ணுங்க, வேன்ல போயிட்டே இருங்க, நான் என்ன பண்றேன் வந்து எங்க சேர்ந்துடுறேன், நான் கொஞ்சம் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறவரு, நீங்க என்ன பண்ணுங்க ஒரு 80ல தான் போறதுனால நீங்க போய் சேரத்துக்குள்ள நான் என்ன பண்றேன், உங்க மினிஸ்ட்ரி ஸ்பாட்டுக்கு நான் வந்துடுவாடி சொல்லி இவர் தான் தங்கி இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த கடலை ஏறின உடனே, ஏன்னா இவருக்கு வந்து இன்னைக்கு நம்மள மாதிரி இன்னோவா கார்லாம் கிடையாது, அவரு வந்து
BMW என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாஸ்டர் இருக்கிறார். அவர் வந்து பல ஊர்களுக்கு சுத்தினாராம். அவங்க மினிஸ்ட்ரி ட்ரிப்பா கார்ல போகும்போது சொல்றாரு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அவர் சொல்லும் போது. 240 கிலோமீட்டர் ஸ்பீட்ல BMW காரை ஓட்டிட்டு போனேன்ட்டு எனக்கு கொஞ்சம் கற்பனையே ஒரு மாதிரி 140 160 ஓட்டினாவே. அப்ப அந்த மாதிரிலாம் இன்னைக்கு ஜெட் வேகத்துல இருக்குது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஆண்டவரால குயிக்கா போக முடியும் அப்படின்றதுக்கு இதுல நிரூபணம் என்னவென்றால், இவங்க எல்லாம் படகுல வந்துட்டு இருக்கிறாங்க, இவர் இறங்கி கடல்ல நடந்து வர்றாரு. ஏசாமி என்ன பண்றாரு? இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு புரியுது? இவ்வளவு நேரம் கேட்டது ஒரு சரித்திரத்துல ஒரு முகவரி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் தான் வர்ற. எதை பேசுறோம்? விட்டுறக்கூடாது. எதை பேசுறோம்? இயேசுவையே நோக்கி. எதற்கு அடிப்படையாய்? விசுவாசத்தின் அடிப்படையாய். அது எதை காமிக்குதுன்னா, இயேசுவை நோக்கும் பொழுது எதை ஒதுக்குற? உலகத்தில் இருக்கிற பாரமான, என்னை தடுக்கிற, என்ன பண்ணுது? நெருக்குகிற, என்ன வாழ விடா அப்படி செய்யற காரியங்கள் என்ன பண்றேன்? இயேசுவை பார்க்கும்போது அதுவே தானா என்ன பண்றேன்? நானு ஒதுக்கி தள்ளிட்டு போறதுக்கு அது வசதியா இருக்கிறது. அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு இது ஏன் எழுதப்பட்டது என்றால் கூட ஒரு பெரிய, இன்றைக்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு அதுல ஒரு விசுவாசத்தை பார்க்கிறதற்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அழகா எழுதப்பட்டிருக்குது. கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லாம் கப்பல்ல ஏறி என்ன பண்றாங்க? படகுல அடி போயிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பாங்க, இல்ல ரெஸ்ட் எடுக்கணும். மினிஸ்ட்ரினா அன்னைக்கும் மினிஸ்ட்ரி டைட்டு தான். ஏன்னா அவ்வளவு எல்லாருக்கும் பரிமாறி இருக்கணும். எல்லாருக்கும் இவங்க ஏசாமி கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணாங்க. ஏசாமிக்கு லைன்ல நிக்க வச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிருப்பாரு. பல காரியம் இருந்திருக்கும் இல்ல. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? படகுல கொஞ்சம் அப்படியே படுக்கிறதுக்கு படுத்திருப்பாங்க. பார்த்தா வாசிங்க அடுத்த வசனம், அதற்குள்ளாக படகு என்ன பண்ணுச்சு? நடுக்கடல்ல சேர்ந்தது. எதிர்காற்றா இருந்தபடினாலே இப்ப அலை வருது. எதிர்காத்து வந்து என்ன பண்ணுச்சு? அலைகள் அடிக்க தொடங்கிடுச்சு. இரவில் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் இவங்களுக்கு எப்பவுமே அவர் கூடவே இருந்து பழகிறதுனால இப்ப காத்து வந்த உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம தனியா சிக்கிக்கிட்டோமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட்ல அவர் எழுந்து காத்தல அமைக்கிட்டாரு, அமைதலாரு அப்படின்னு அமைதல் ஆயிடுச்சு. இப்ப அவர் இல்லாத போது இவங்களுக்கு ஒரு டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றான்னு, கப்பல்ல பயங்கரமான ஒரு கடல் காற்று அடிக்கிறது, எதிர்காற்று அடித்து இருக்கும் போது எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா நடுக்கடலை யார் நடந்து வரா? இயேசு நடந்து வருகிறார். அல்லேலூயா. இயேசு நடந்து வருகிறதை பார்த்த உடனே இப்போ 66ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி ஏன்னா இவங்களுக்கு இந்த காத்து வந்து அந்த காலத்துல இவங்க எல்லாம் மீன்காரங்க இல்லையா. இன்னைக்கு அந்த மித்தியாலஜி இருக்குது. கடல்ல வந்து பிசாசு இருக்குது. கடல் என்னது? கடலம்மா என்னக்குதுங்க? ஆமா, நடுக்கடல்ல அது போய் மூக்கி அமுக்கிடுது. பெரிய புயல்ல வந்து என்ன பண்ண அமுக்கி என்ன பண்ணுச்சு, அவனை சாவடிச்சிச்சு அப்படின்னு இன்னைக்கு அந்த மித்து இருக்குது. அந்த ஒரு பயம் இன்றைக்கு அந்த அப்ப அந்த காலத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரு கூட இவ்வளோ இருந்தவங்க கூட நடுக்கடல்ல வந்து என்ன பண்ணாங்க, யாரோ நடந்து வரதை பார்த்தோன்னு இவங்க எல்லாம் வந்துருச்சு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சு? ஐயோ, நம்மள ஏற்கனவே காத்து அட்டாக் பண்ண பாக்குது, இது நடுவில் என்ன பண்ணுது? ஒரு பிசாசே. ஐயோ, ஏதோ ஒன்று வருது, நம்ம அவ்வளவுதான், இதோட நம்ம காரியம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பயங்கரமாய் கலங்கி கொண்டிருக்கிறார். கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் என்ன பண்றாங்க? அலறினார்கள். இப்போ நல்ல கவனிங்க, இங்க தான் முக்கியமா கவனிக்க வேண்டியது. உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதீங்க அப்படின்றார். அல்லேலூயா. இப்ப கனெக்ட் பண்ணுங்க. எங்க கனெக்ட் பண்ணுங்க? 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் எங்க கனெக்ட் பண்ணுங்க? 12:1 என்ன சொல்லுது? நம்ம இந்த உலகத்துல எழுந்து நடக்கும் பொழுதோ, உட்கார்ந்து இருக்கும் போதோ, வேலைக்கு போகும்பொழுதோ, படுத்தே இருக்கும் பொழுதோ நம்மளை அட்டாக் பண்றதுக்கு இப்படிப்பட்ட அநேக சுழல் காற்றுகள், இப்படிப்பட்ட அநேக போராட்டங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுது? எதிர்நோக்கி கொண்டு வருது. அப்ப அதன் மத்தியில ஒரு மெல்லிய சத்தத்தின் வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து எப்படியோ பேசுறாரு. ஒரு விதத்துல பேசுற வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. இல்ல ஒரு சத்தமே உங்க காதுல கேக்குது, இல்ல ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள ஒரு ஆவியில சொல்லுது, பயப்படாதே, ஏசாமி இது நடுவுல இருக்கிறார். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? என் கூட ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் பேருக்குலாம் தூக்கம் எழுத்துடும் போது பகல் முழுக்க ஏதோ பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. ரைட், பரவாயில்ல, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதனால நல்லா கவனிக்கணும். முக்கியமான பகுதி. என்ன சத்தியத்தை கேட்க வந்து இருக்கிறீங்க, இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கணும். அதுக்குதான் இது வந்து என்ன பண்றாரு? உட்காரும் போது தான் எனக்கு ஜபத்துல உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமான சில விஷயத்தை கர்த்தர் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, உடனே இயேசு அவரோடு கூட பேசினா சொல்றாரு, இப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். நம்ம சூழ்நிலை மத்தியில நம்மள முடியாது, இன்னைக்கு இதெல்லாம் எப்படி ஆகும், இல்ல நான் செத்துருவோம் போகுதே. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல ஒரு நெஞ்சு வலி கிஞ்சு வலி வந்து ஏதாவது ஒன்று வரும், ஒரு தண்ணி, அது கேஸ்ட்ரிக்கா இருக்கும், ஐயோ செத்துருவோம் போகுது.
காலையே நீ காலையே நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் போகுது அப்படின்னு ஒரு உடனே ஆண்டு சொல்லாச்சு. இப்போ அதான்டா பயப்படுற, ஒரு தண்ணி எடுத்து கூடுறா, ஏசு ரத்தம் சொல்லி என்ன பண்ணி யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஏசு ரத்தம் சொல்லி என்ன பண்ணு, தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கடா கம்முன்னு சொன்னாரா போன தண்ணியை குடிச்சிட்டு. அப்ப என்ன பண்ற, இயேசுவை பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட அனுபவமாய் இருக்கிறது. சரியா? அப்ப என்ன பண்ற, திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். இப்ப என்ன சொல்றாரு, இதுல எப்பவுமே பேதுரு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அவர் வேற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல அவரை எப்படிங்க, அவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பண்ணார். ஆக்சுவலி அதுக்கப்புறம் சிலர்லாம் பார்த்தா இவன் என்னடா அவன் ரொம்ப பார்த்தாலும் அந்த ஒரு மாதிரி இந்த நட்டு மாதிரி பண்றானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அந்த ஆவிலேயே அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா நிச்சயமா பெரிய ஆள் நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர். ரைட்டுங்களா? அப்போ பேதுரு இப்ப எப்ப பார்த்த வந்துட்டான்டா, இவங்க எல்லாம் கம்முன்னு படுத்துனுங்கிறானுங்க, எல்லாம் உட்காந்து பயந்து இருக்கிறானுங்க. ஒருத்தர் ஏதோ இவனுக்கு அந்த சத்தமே சந்தேகமா இருக்கும் போது இவர் எழுந்து என்ன சொல்றாரு பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நான் என்ன பண்றேன், ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். உம்மிடத்துல வரது எனக்கு ஒரு அப்ரூவல் கொடுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆமென். என்ன சொல்றாரு இவர், பேதுரு என்ன சொல்றாருங்க, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா என்ன பண்ணுங்க, எனக்கு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆண்டவரே. இந்த சம்பவம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல அதை ஏன் அதை கதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன்னா, இது கதையை சொல்லிட்டு போயிருது எனக்கு முக்கியமான விஷயம் இல்லை. புரியாதவர்களுக்காக கதையா சொல்றேன், முதல்வரை கேட்கறவங்களுக்காக கதையா சொல்றேன். ஆனா சத்தியத்தை கேட்கறவங்களுக்கு சத்தியத்தோடு கூட சில வெளிப்பாடுகளை சொல்ற காரணம் என்னவென்றால், நிறைய நேரத்துல பாருங்க, ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிற, ஆண்டவர் இருக்கிறாருன்ற வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. அத வார்த்தையா நாம பேசிட்டு இருக்கிறோமா இல்ல விசுவாசமா நம்புறோமா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு இப்பதான் முக்கியமான விஷயத்தை பேசுறேன். நிறைய நேரத்துல கர்த்தர் இருக்கிறார், ஏசாமி கூட தான் இருக்கிறார். ஆனா அது உண்மையா விசுவாசமா நம்புறீங்களா? பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கூட நடக்க முடியுமா? வா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிம்பிளா என்ன சொல்றாரு, வா. ஆண்டவர் அடுத்த வார்த்தையை பாருங்க, பேதுரு அவரை நோக்கி என்ன பண்ற, ஆண்டவரேன்னு கேட்டோம்னா ஆண்டவர் அதற்கு இயேசு என்ன சொல்றாரு, வா என்றார். வான உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, இவருக்குள்ள என்ன வந்துச்சு, இயேசு தானே நம்மள போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இறங்கிட்டார். ஹல்லேலூயா. அப்படித்தானே எல்லாரும் இன்னைக்கு ஏசாமிட்ட வந்து இருக்கிறீங்க, அப்படித்தானே வந்திருக்கிறீங்க கேட்கிறேன் நான். அப்படித்தானே வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு அற்புதம் நடந்துச்சு யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டோ, இல்ல உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்ததை கேட்டோ, உன் தாய் தாப்பன் உன்னை அப்படி நடத்தினதை கேட்டோ என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய முக்கியமான இது என்னென்றால், அந்த இயேசு அவரை நம்பி வந்திருக்கிற நாம், உங்க நோக்கம் எல்லாம் ஒரு 0.00% கூட மாறாம அதையே நோக்கி கொண்டிருக்கிறதா? அதுதான் விசுவாசம். ஒரு பாயிண்ட் கூட மத்த எதையும் இல்லாம இருந்து அதுதான் இயேசுதான் அப்படின்றத முழுசா நம்பியிருந்தீங்கன்னா அதுதான் விசுவாசத்தினுடைய முழுமையாய் இருக்கிறது. இல்லனா அது விசுவாசத்தினுடைய முழுமை அல்ல. இவர் என்ன சொல்றாரு, இயேசுவே நீரே ஆனால் நானும் வரதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு வான்ட்டாரு. இவர் என்ன பண்றாரு, இறங்குறாரு. இறங்கிட்டு என்ன பண்றாரு, இயேசு சொன்ன உடனே என்ன பண்றாரு, பொண்ண படகு விட்டு இறங்கிட்டாரு. ஆனா இறங்கின உடனே தான் என்ன ஆயிடுச்சு, இப்போ காத்து பலமாயிருந்தது. அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது, இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சுங்க, காத்து பலமாய் அடுக்கிறதை கண்டு. அல்லேலூயா. இப்ப பேதுரு எதை பார்த்திருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், நாம செய்யறோமா? அதுதான் இப்ப முக்கியம். புரியுற ஒரு 10 பேருக்கு புரிஞ்சா போதும். இப்ப அங்க வந்துட்டேன் நான். ஏன்னா அந்த டைம் ஆன உடனே எல்லாருமே 20 பேர் வெளில போயிடுவீங்க, 30 பேர் வெளில போயிடுவீங்க. அதனால 10 பேருக்கு பேசுறேன் இப்ப நான். அந்த 10 பேர் புரியுதா உங்களுக்கு? எதை பார்க்கணும் இவரு? அவர் என்ன சொன்ன, நீரே ஆனால் நீங்க தான். அப்ப நான் தான் வான்ட்டாரு. இப்ப எதை நம்பி இறங்கினாரு? அப்ப எதை தான் பார்த்திருக்கணும்? எதை பார்க்கிறாரு? பார்க்க இன்னைக்குதான் இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய டிஸ்பிளே. அதுதான். யாரை நம்பி வந்தீங்க? யாரோ ஒருத்தவங்க அக்கா கூட்டு வந்தாலே என்ன நம்பி இல்லையே, யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? அப்ப யாரதான் பார்க்கணும்? இயேசுவதான் பார்க்கணும். இயேசுவதான். அதுதான் முழுசான விசுவாசமா இருக்குது. யாரை பார்க்கணும்? ஆனா என்ன வரும், காத்தெல்லாம் இங்க வரப்போகுது சொல்லுங்க, பிரச்சனை வரும். என்ன வரும்? வியாதி வரும். என்ன வரும்? அவமானம் வரும், கெட்ட பேச்சு வரும்,
முடியாதுன்ற ஒரு பயம் வரும். ஆனா எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? இயேசு தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் இங்க 12:1 நான் வாசிக்கிறேன். இயேசுவையே நோக்கி, என்னதான்? இயேசுவையே பாரமான எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எதை பார்க்கணும்? இப்ப இதுதான் இங்க டிஸ்பிளே. எனக்கு இது ரொம்ப அழகா எனக்கு ஆண்டவர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்தது. பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் வருது நடுவுல. இறங்கின உடனே பேதுரு இஸ் an experienced sailor. பேதுரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கடல்ல வாழ்ந்தவர். அதனால இந்த எக்ஸாம்பிள் கிளாசிக்கா பேதுரு மேல வந்திருக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா மத்தவங்களா இருந்தா கூட கடலை பத்தி தெரியாது. ஆனா பேதுரு கடலை பத்தி தெரியும். அவர் ஆழத்துல போய் படகை போட்டவர், மீன் பிடிக்கிறதுக்கு இதை போட்டவர், வலைய போட்டவர். அவருக்கு கடல் எப்படின்னு தெரியும். அப்ப கடலுக்குள்ள இறங்கினா என்ன நடக்கணும் எல்லாம் தெரியும். ஒரு விசுவாசிக்கு அவன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியம் வரும்னு எல்லாம் தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். தெரியும். மத்தியில நம்ம எதை பார்க்கணும்? எதை நம்பி இறங்குனீங்க? கடலை நம்பி இறங்குனீங்களா? காற்றை நம்பி இறங்குனீங்களா? இல்லைன்னா அந்த கடல்ல எவ்வளவு ஆழன்றதை நம்பி இறங்குறீங்களா? ஆனா யாரை நம்பி இறங்குறீங்க? இயேசுவை நம்பி இறங்கும் போது யாரை பார்க்கணும்? அதான் என் விசுவாசம். என்ன சொல்றாரு? ஆகையால் இப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யப்தாவா இருக்கட்டும், எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க? கடவுளை பார்த்து கடவுள் சொல்றாருன்றத புறப்பட்டார் ஆபிரகாம். ஆண்டவர் சொல்றாருன்றத பார்த்து என்ன பண்றார் ஆபிரகாம்? ஆபிரகாம் எப்படி புறப்பட்டார்? ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது புறப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு நான் கிளம்புறேன். தொழிலை விட்டுட்டு குடும்பத்தை கூட்டு கிளம்புறாரு. கர்த்தர் சொல்றார் நான் காண்பிக்க தேசத்துக்கு போன பெரிய ஜாதி ஆக்குவேன். அதை நம்பி புறப்பட்டார். அப்படித்தானே எல்லாரும் வந்து இருக்கிறீங்க இன்னைக்கு. அப்படித்தானே வந்து இருக்கிறீங்க. அப்ப எதை பார்க்க கூடாது? எதை பார்க்க கூடாது சொல்லுங்க. அதுதாங்க இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம். எதை பார்க்க கூடாது? எப்படி வரும், என்ன நடக்கும், யார் பண்ணுவா, இல்ல இதை நம்ம பேசிருந்தோம்னா பாருங்க, ரொம்ப அதுல 3-4 வார்த்தைங்க பாருங்க. கண்டு பயந்து அமிழ்ந்துட்டான். கண்டு சொல்லுங்க. கண்டா பயம் வருது. சொல்லுங்க. பார்த்தா பயம் வருது. அல்லேலூயா. In your acknowledging an agreement, you need to keep advancing. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல சொல்றது அப்படியே நீங்க எழுதுதான் எழுதிங்க. In your acknowledging and in your agreement of faith, you need to keep advancing. அக்னாலஜ் பண்றோம். என்ன அக்னாலஜ் பண்றோம்? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார் அக்னாலஜ் பண்றோம். அது ஒரு அக்ரிமெண்டா மாறுது. அக்ரிமெண்ட் அது ஒரு ஒப்பந்தமா மாறுது. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அப்ப அக்ரிமெண்ட்டும் ஒப்பந்தமும் ஒன்னா ஆயிடுச்சு. ரெண்டும் ஒன்னா இருக்கும் போது என் அட்வான்ஸ்மெண்ட்ல எதுவா தான் இருக்கணும்? இயேசு தான் அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்குமே தவிர வேற எதனாவா இருந்துச்சுன்னா நான் மாட்டிக்கிறேன். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு 10 பேருக்கு பிரயோஜனமா இருந்தா போதும். மீதி பேர் நாங்கெல்லாம் போலாமா? போயிடுங்க. பிரயோஜனம் இல்லாதவங்க போலாம் தான். ஏன்னா 8-3 ஆயிடுச்சு. தப்பு இல்லை, நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத நீங்க உட்காந்து வற்புறுத்த கூடாது. பிரயோஜனமா இருக்கிற கேளுங்க. எனக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் இங்க ஜபத்துல உட்காந்துக்கும் போது சில கர்த்தர் ரொம்ப தெளிவாய் காண்பித்தார். ஆனால் தான் இதை நான் ரொம்ப ஆழமா எனக்கு பிரயோஜனத்துக்காகவும் பேசுறேன். நான் ஒரு வார்த்தை பேசும்போது எனக்குள்ள அது உற்சாகத்தை, எனக்குள்ள இருக்கிற ஆவியை அது உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் யாரை நம்புறேன்? இயேசுவை தான் நம்புறேன். என் விசுவாசத்தை துவக்கிறவர் என் விசுவாசத்தை. அப்ப என் நோக்கம் யாரு? இயேசு. இயேசுவை நான் பார்க்க துவங்கும் போது இயேசுவை தான் பார்க்கணுமே தவிர மத்தது என் கண்ணில் படும். ஆனா அதை என்ன பண்ண முடியாது, நான் பெருசா எடுத்துக்க முடியாது. என் நோக்கம் உடனே எதுவா இருக்கணும்? இயேசுவா தான் மாறணும். அல்லேலூயா. பேதுரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மேன் என்ன சொல்றாரு? காத்தை கண்டு பயந்து. யாரை பார்த்தாரு அதுக்கு முன்னாடி? ஆனா பக்கத்துல யார் நிக்கிறா? நீரே ஆனால். அப்படி அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க இவ்வளவு பெரிய ஆள், என் கண் கூட உங்களை பார்த்து இருக்கிறேன், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறதை பார்த்து இருக்கிறேன், நான் உண்மை நம்புறேன். அப்படித்தானே இறங்கிட்டாரு. அப்படித்தானே இறங்கினாரு. இறங்கிட்டு இப்ப எதை பார்க்கிறாரு? காற்றை பார்க்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையானவர்களே, ஏசாமி நம்பிதானே வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற உங்களுடைய கண்கள்ல காற்று படும், அலைகள் படும், வியாதிகள் படும், சூழ்நிலை சவால்கள் படும். இந்த ஆராதனை முடிச்ச உடனே கூட வேற யாருன்னா எதனா ஒண்ணு பேசுவாங்க. ஆனா எனக்குள்ள எது தெரியுமா? என் கண்ணுல இருந்துட்டே இருக்கணும் இயேசு. கண்ணு எங்க போயிடுச்சுன்னா இயேசுவை விட்டுட்டு இதை பார்க்க தொடங்கின உடனே இதுதான் பெருசாச்சு, உடனே அமிழ தொடங்கி விட்டார். அல்லேலூயா. இயேசுவையே நோக்கி. விசுவாசம் என்னதுங்க? விசுவாசம் என்ன தெரியுமா?
இயேசுவுக்கு மேல் இயேசு ஒண்டி தான் கண்ணுல வச்சிருக்கதான் விசுவாசமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் வராதா பாஸ்டர்? வரும். இதெல்லாம் வராது, எல்லாம் வரும் இந்த உலகத்துல. ஆனா அது எல்லாம் வந்த உடனே அன்னைக்கு தாவீது பண்ணார் பாத்தீங்களா, தன் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அழுதுட்டார். உடனே என்ன சொல்றாரு, தன் கர்த்தராகிய தேவனுக்குள்ள, தேவனாய் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கர்த்தர் கைவிடவே மாட்டாரு, ஆண்டு என் கூட இருக்கிறார், அவர் என்ன விட மாட்டாரு. அழுவலாம், தப்பு கிடையாது. ஆனா உடனே என்ன தெரியுமா சொல்லணும், உடனே என்ன தெரியுமா சொல்லணும், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அதை கண்டு என்ன பண்ணானா, அமிழ்ந்து போக ஆண்டவரே என்னை ரட்சி என்று கூப்பிட்டான். ஏசு விட்டுருவாரா சொல்லுங்க? ஏசு நம்பி இருந்தா ஏசு விட்டுருவாராமா? கொஞ்சம் பேர் சொல்லவே மாட்டீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பரவாயில்ல. நான் சொல்றவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி ஒரு பதில் வரட்டும். சொல்லாதவங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகட்டும், பரவாயில்ல. சொல்றவங்களுக்கு இன்னைக்கு வரட்டும். ஏசு கைவிடுவாரா? ஏசு விட்டுருவாரா? விடவே மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, ஏசு விட மாட்டார். ஏசு ஏசு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அடிக்கடி ஜீவானந்தையா பாடுவாங்க. ஏசு என்னை கைவிட மாட்டார், ஏசு என்னை கைவிட மாட்டார், காடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் பாடுங்க. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, இவன் காற்ற பார்த்தான், பிரச்சனை ஆயிட்டான் அப்படின்னு. உடனே கையை நீட்டினாரு. கையை நீட்டின உடனே கையை பிடிச்சாரு. அல்லேலூயா. அவனுடைய கையை நீட்டி என்ன பண்ணாரு, பிடித்து. ஆமென். when there is a doubt and dejection, when there is a depression, amen, in the midst of all that, அது எல்லாம் வரும்பொழுது என் அட்வான்ஸ்மெண்ட்ல, ஆமென், நான் முன்னோக்கி போறதுல என் கண்ணுல எது தெரியுமா வரணும், இயேசு தான் இருக்கிறார்ன்றது வந்துச்சுன்னா நான் ஜெயமா மாறிட்டேன். அல்லேலூயா. இயேசு கையை நீட்டினா அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் அந்த இன்னைக்கு ராத்திரில விசுவாசத்துல முக்கியமான எதிரியே சந்தேகம் தான். விசுவாசத்துக்கு, விசுவாசத்துல முன்னோக்க முடியாது இருக்கிற முக்கியமான எதிரி பக்கத்துல சொல்லுங்க, அந்த எதிரியே ஒதுக்கிடுங்க, அந்த எதிரியோடு கூட போராடுங்க. அந்த விசுவாச எதிரி ஆகிய சந்தேகம் இந்த சபை விட்டு போயிடுச்சுன்னா, குடும்பத்தை விட்டு போயிடுச்சுன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு போயிடுச்சுன்னா ஜெயமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஏசாமி என்ன சொல்றாரு பாருங்க, எப்பா நீ என்ன பண்ணு, அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. இதோட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இது எனக்கு ரொம்ப கடைசியா வந்த ஒரு வெளிப்பாடு. அவர்கள் படகிலே ஏறின உடனே, நீங்க கவனிக்கணும், இப்ப கவனிக்கணும். ஓகே, என்ன பண்ணுச்சுங்க, ஏசு எங்க இருந்தாரு, இவங்க எங்க இருந்தாங்க. அப்ப ஏசுக்கும் இவங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ரைட்டா. பேதுரு எங்க வந்துட்டார், இப்போ படகு எங்க இருக்குது. ஏசு என்ன பண்றாரு, பிசிக்கலா காத்தடிக்குது, புயல் அடிக்குது, அதான பாக்குறாரு அவரு. காற்று பலமா இருக்கிறது, அதன் மத்தியில் என்ன பண்றாரு, விசுவாசத்துல அவனை புடிச்சு நடந்து கூட்டிட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஏசு என்ன பண்றாரு, இப்படிதான்ப்பா இருக்கும், ஆனா நான் உன் கூட தான் இருக்கிறேன். உடனே அதை அமித்து இல்ல, நல்லா கவனிக்கணும். படவுல ஏறின உடனே, எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு புரியுதுன்னு தெரியல. எனக்கு அது இப்பதான் சாயந்தரம் தான் அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. படவுல ஏறின பிறகுதான் அமைதலாச்சு. அப்போ ஒரு ப்ராசஸ்லயும் கூட இருக்கிறாரு. நம்ம கொந்தளிக்கும் போது இயேசு போயிட்டாரு நினைக்காதீங்க, கூட தான் இருக்கிறாரு. பயப்படும் போது போயிட்டாரு நினைக்காதீங்க, கூட தான் இருக்கிறாரு. கரத்தை பிடிச்சிட்டே தான் இருக்கிறாரு. அவர் போகவில்லை, போகவில்லை. அந்த ஏன்னா அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றார். அதுக்கு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினேன். Faith is a progressive process to keep performing. I want you to write this down. It is a very, very strong word that God gave me when I was sitting here in the prayer. நீங்களாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இதை திருப்பி எனக்கு திடீர்னு காமிச்சாரு. Faith is a progressive process. ஒரு பெரிய process அது. ஆண்டவர் பாருங்க, டேய் இதுல நடந்து வரதுக்கு தான் நீ பயந்த, இதுலயே தான் உன்னை நடந்து கூட்டு போறேன், நீ என் கூட நடந்து வரணும். இதுல நடந்து வரதே நீ பயந்த, என்ன பார்த்த, என்கிட்ட வர்ற வரைக்கும் நீ பயந்துட்ட, இப்ப என் கையை பிடிச்சிட்டேன், என் கையை பிடிச்சிட்டே தான் உன்னை கூட்டு வரேன். கூட்டு வந்த பிறகு நான் படகுல ஏறுற வரைக்கும் காத்து அடிக்கும், பிரச்சனை ஓயாது.
சில காரியங்கள் அமையாது, ஆனா இயேசு கையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. யார் தான் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 10 பேருக்கு நீங்க பிடிச்சா அன்னைக்கு ராத்திரி அற்புதம் நடக்குதியா? இயேசு கூட தான் இருக்கிறாரு, கைய பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா காத்தம் அடிக்குது, கொந்தளிக்க வருது, ஏமாற்றம் இருக்குது, பயம் இருக்குது. ஆனா கைய பிடிச்சவர் கைய பிடிச்சிட்டு நடந்துட்டே தான் இருக்கிறாரு. உனக்குள்ள கேள்வி வரும், எழுதப்படவில்லை. ஆனா என்னுடைய பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இவர் கைய பிடிச்சோடனே படகு நல்லா கவனிங்க, இயேசு கையை தான் பிடிச்சாரு தவிர அமைதல் வரவில்லை. இயேசு கையை தான் பிடிச்சாரு, ஆனா அமைதல் வரல. அப்போ இவங்க எங்க இருக்காங்க? 2 பேரும் கடல்ல தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? கடல்ல தான் நிக்கிறாங்க. இவர் அவர் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவர் இவரை விடவே இல்லை, கையை கிரிப்பா பிடிச்சிக்கிட்டாரு. அப்ப இவருக்குள்ள என்ன தைரியம்? இயேசு கொடுக்கிறாரு. அதுதான் விசுவாசம். யாருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு அது புரியுது? அதுதான் விசுவாசம். முதல்ல என்னது? பயம். முதல்ல தூரமாகிறாரு. தூரத்தில் இருக்கிற பார்த்தோன்னே ஒரு பயம், சந்தேகம் எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப எங்க வந்துட்டார் இயேசு? இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறாரு, உனக்குள்ளேயே வாசம் அடைய. இது அவருடைய மரணத்துக்கு முன்னால, மரணத்துக்கு அப்புறம் தான் சொல்லுது எனக்குள்ள வாசமா வந்துட்டாரு. ஆவியார் எனக்குள்ள வீட்டு இருக்கிறாருன்னு சொல்லுது. பேதுரை விட நான் பிரிவிலேஜ். சொல்லுங்க, பேதுரை விட நான் பாக்கியவான். இன்னைக்கு இயேசு என் கூடவே இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார், என் ஆவிக்குள்ள வாசம் பண்றாரு, என் சந்தேகத்தை நடுவுல கூட தான் இருக்கிறாரு, என் கையை பிடித்து கொண்டு இருக்கிறார். என்ன அவர் விடவே முடியாது. ஒரு காற்று கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் பயங்கரமா அடிக்குது, ஆனா கூடவே தான் இருக்கிறாரு. என்னைக்கு நான் அதை முழுசா நம்பிட்டோம், அன்னைக்கு தான் அது அமுறுது. அப்போ ஒரு சின்ன பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்தி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்தோன்னே, இதை வாசித்தோடனே என்னோட கற்பனை தெரியுமா, சின்ன பிள்ளை என்ன தூரமா இருக்கிறத பார்த்து நடந்து வரும்போது தான் உனக்கு பயம் இருந்துச்சு. இப்ப என் கையை பிடிச்சிருக்கிற, நீ பயப்பட்டாலும் பரவாயில்ல, பயப்படும், ஆனா உன்னை நான் விடமாட்டேன், அதிலே தான் நீ நடக்கணும், உன்னை பிடிச்சி நடக்கதான் வைக்க போறேன், என் கூட நீ நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற. சேம் டிஸ்டன்ஸ். I have no time to research. நான் ரிசர்ச் பண்ண டைம் இல்லை. எத்தனை மீட்டர்லாம் ரிசர்ச் பண்ணல. ஒரு இருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லுவாங்க எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இயேசு நின்னுந்தாரு, படகு எங்க இருந்துச்சு. ஏன்னா நடந்து வந்தவருக்கு அவ்வளவு மீட்டர்லாம் நடந்து இருப்பான். நடந்து வா, ஏன்னா இயேசு அப்படி நிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், அங்க ஜெனோபி உட்கார்ந்துறாங்க, டைட்டஸ்லாம் உட்கார்ந்து டிஸ்டன்ஸ் ஐ திங்க் மேபி 50 மீட்டர்ஸ். 50 அடி தானே இந்த சபையுடைய வலை வச்சுக்க. அப்ப 50 அடி நடந்து வர கூட கடலுடைய ஆழம், முங்குகிற ஆழம். கடல் ஆழம் எப்படி இருக்கும்? சாதாரண கிடையாது சார். அப்ப அதெல்லாம் நடந்து வர வச்சிட்டாரு. இப்ப அதிலே தான் நடந்து வர வைக்கிறாரு. எப்படி நடந்து வைக்க வைக்கிறாரு? கையை பிடிச்சு நடந்து வர வைக்கிறாரு. படகு இங்க இருக்குது, ஏசு அங்க இருக்கிறாரு. இப்படி பார்த்து பயந்து வந்தவனை இன்றைக்கு பிடிச்சிட்டு நடந்து வர வைத்து என்ன பண்றாரு? கொண்டு வர வைக்கிறாரு. அல்லேலூயா. Faith is a progressive process. அல்லேலூயா. அட்வான்ஸ்மெண்ட், அதாவது ப்ரோக்ரசிவ். இந்த தமிழ் வார்த்தை டக்குன்னு எனக்கு ரிசர்ச் பண்றது வரல. தமிழ்ல தெரிஞ்சா ப்ரோக்ரசிவ் என்னன்னு, விடாமுயற்சியோடு கூட முன்னோக்குறது. சொல்லுங்க, அதுங்க விடாமுயற்சியோடு கூட விட மாட்டாரு. நான் தோத்து போக மாட்டேன், நான் ஜெயமா தான் இருப்பேன், இதை நான் சாதிச்சிருவேன், இதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் என்னை விட்டு விலகல, நான் ஜெயமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுங்க, அந்த விடாமுயற்சியோடு கூட முன்னோக்கி போய் அதை சாதிக்கிறது தான் விசுவாசமா இருக்கு. அல்லேலூயா. சாதா சம்பவம் இல்ல சார், இது ரொம்ப பெரிய ஆழமான சம்பவம். இயேசுவையே நோக்கி பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டு யாரும் நோக்கி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துங்க. அப்படியே இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணல. எல்லாரும் ஜெபிங்க. நேரம் ஓடிச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டா, பட் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க ரெண்டு நீங்க ஒருவேளை நீங்க கடல் காத்த பார்த்து பயந்து இயேசு தூரத்துல நிக்கிறது பார்த்துட்டு ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிற ஒருத்தரா இருக்கலாம். இன்னொருத்தரு, நீங்க ரொம்ப நம்புறேனே, என் கையை தானே பிடிச்சிருக்கிறார், ஆனால் நிக்கவே இல்லையே, காத்து நிக்கவே இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கூட தான் இயேசு இருக்கிறார், கையை தான் பிடிச்சிருக்கிறாரு. கப்பல்ல கொண்டு வந்து அவர் சேர்க்கிற வரையில அந்த காத்து அடிச்சுட்டே தான் இருக்கும். இடத்த வாங்கி முடிக்கிற வரைக்கும் காத்து அடிக்கலாம். இல்ல உங்க வீட்டுல ஒரு வியாதி சுகமாகிற வரைக்கும் அந்த காத்து அடிச்சுட்டே தான் இருக்கும்.
இல்ல அந்த நீ எதிர்பார்க்கிற அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் காத்து அடிச்சுனதற்கான கையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. கையை விலகவில்லை, கையை விட்டு கொடுக்கவும் இல்லை. ஆனா நல்லா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தணும், நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். ஒரு அவிசுவாச அறிக்கைடுங்க, அவிசுவாசங்களை அறிக்கைடுங்க, விசுவாசத்தை அறிக்கைடுங்க. அவிசுவாசத்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர செய்து நீங்க நல்ல அவிசுவாசத்தை வெளியில சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க தக்கதாய், என் அவிசுவாசம் நீங்க தக்கதாய். ஓ நான் ஆண்டவரே இதுல எப்படியா ஜெயமாய் கடந்து வர்றது எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நீங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பாருங்க, இன்றைக்கு இயேசுவையே நோக்கி நீ ஒரு காரியத்துல முற்பட்டு வந்து கொண்டே இருப்பாய் என்றால் உனக்கு ஒருவேளை இயேசு தூரத்தில் நிக்கிறத போல தெரியும். தூரத்தில் நிக்கிற இயேசுக்கு மத்தியில் அநேக அலைகள், போராட்டங்கள் உன்னை அடிச்சு ஆண்டவரே நான் உம்மை நோக்கி தானே வரேன், என் கையை கொஞ்சம் பிடிக்க மாட்டீங்களான்னு சொல்லி நீ போராட்டத்தோடு கூட கடந்து வந்து அநேக நேரங்கள் என்ன பண்ற, அவர் கையை பிடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு உன் கையை பிடிச்சிட்டேன்பா. ஆனா அப்போ அநேக நேரங்கள் அலைகள் நிற்கவில்லை, அலைகள் ஓயவில்லை. உன்னை சுத்தி இருக்கிற காரியங்கள் அப்படியே அதே அங்கலாய்ப்போடு கூட, அதே பிரமிப்போடு கூட, அதே ஒரு கொந்தளிப்போடு கூட காரியங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா கவலைப்படாத. கையை பிடிச்ச இயேசு கையை பிடிச்சிட்டாரு, உன் கையை விடவில்லை. அந்த புயல் மத்தியில, அந்த பதப்பதிப்பின் மத்தியில, அந்த அலைகள் மத்தியில இயேசு உன்னுடைய கரத்தை பிடிச்சவரே பிடித்த வண்ணமாகவே தான் திரும்ப வர்றார். ஏன்னா this is a faith journey that God is bringing you through. அந்த கொந்தளிப்பின் மத்தியில உன் கையை அவர் பிடிச்சிருக்கிறார், நீ எவ்வளவு கூட அங்கீகரிக்கிறாய் என்பதை அவர் பார்த்து அவர் அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நீ உன் விசுவாசத்தை நீ செயல்பட்டு கொண்டே இரு. இந்த ப்ராசஸ்ல உன்னை கொண்டு வந்து அந்த படகளை ஏத்தும் பொழுது அமைதல் வந்துடும். அதனால நீ போட்டு கலங்காத, பயப்படாத. அந்த ப்ராசஸ்ல அப்படியே கையை பிடிச்சிட்டே நீ வா. இயேசு என் கையை விடல, இயேசு என்னை கைவிடவே இல்லை, இயேசு என்னை கைவிடவே மாட்டார் என்று நீ கரங்களை பிடிச்சு அப்படியே வந்து வா. அமைதல் உண்டாகும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய்.